உலகத்திலேயே எனக்கு தெரிந்து சினிமாவில் கவர்ச்சி செய்யாமல், மிகப்பெரிய தொழில் புரியாமல், பணக்கார தன்மை இல்லாமல் ஒருவன் கட்சி ஆரம்பிக்கிறான், அவனுக்கு இவ்வளவு கூட்டம். ஒரு சாதாரண தொண்டன் எம்பி சேகர் கட்சி ஆரம்பிக்கிறான், அவனுக்கு இவ்வளவு கூட்டம். எங்கே சற்று எண்ணி பாருங்கள். இதற்கு முன்னதாக ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கப்படும் போது நமது சேகரை விட அவர்கள் ஏதோ ஒன்றில் பிரபல்யமாக இருந்தார்கள், ஏதோ ஒன்றில் கவர்ச்சிகரமாக இருந்தார்கள். ஆனால் எந்த கவர்ச்சியும் இல்லாமல் கொள்கை கவர்ச்சியால் கவரப்பட்டு, சிந்தனை கவர்ச்சியால் உந்தப்பட்டு, நான் பிறந்த இனம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனம் இந்த யாதவம் இப்படி கிடக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் குமரிக் கொண்டிருக்கிறார். அந்த குமுறலின் விளைவு கடந்த 3 ஆண்டு காலமாக தூங்கவில்லை, உண்ணவில்லை, உறங்கவில்லை. நாங்கள் எல்லாரும் அவருக்கு வலதுபுறமாக இடதுபுறமாக இருக்கிறோம். ஆனால் 24 மணி நேரமும் ஓயாத சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவருக்கு தலைவன் என்கின்ற பொறுப்பு அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள், ஒரு வினாடி கூட இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இது 3வது ஆண்டு. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவருக்கு 30-40 ஆண்டுகள் இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கான அடித்தளம் அவரது உழைப்பிலே உண்டு. சாதாரண தெருக்கோடியில் இருக்கக்கூடிய குக்கிராமத்திற்கு கூட அவர் சென்று இந்த மக்களை திரட்டி இருக்கிறார். இந்த கடந்த 3 ஆண்டுகளிலே நானும் அவரோடு சில இடங்களில் உழைத்திருக்கிறேன். எத்தனை இரவுகள் நாங்கள் விடிய விடிய பிரச்சாரம் செய்திருக்கிறோம் தெரியுமா? திண்ணை பிரச்சாரம் செய்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு ஊரில் எல்லாம் இரவு மணி 1:30-2 இருக்கும். தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகளோடு நம் தலைவர் சேகர் அவர் வருகிறார் என்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இது உண்மை. என்ன தலைவர் சேகர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அள்ளி கொடுத்தாரா, இல்லை கிள்ளி கொடுத்தாரா? ஏன் அந்த தாய்மார்கள் அந்த ஊரில் அப்படி இரவு நேரம் என்று தெரியாமல் பெற்ற குழந்தைகள், சில பெண்களுக்கு வயிற்றிலே குழந்தை இருந்தது, அவர்களும் விழித்துக் கொண்டு